ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வைக்கிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 கிலோ மீனுக்கு நம்ம 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துக்கலாம். தக்காளி சின்னதாக 2 தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி இதில் போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை கொத்தை அப்படியே உருவி இது மேலே போட்டுடலாம். சீரகம் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வதக்கலாங்க. ஃபஸ்ட் டைமே நம்ம எண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே சீரகம் சோம்பு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கலாம். இல்லாட்டினா இப்படியும் போட்டு வதக்கலாம். இது மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். 1 கிலோ மீனுக்கு பார்த்திங்கன்னா சின்ன முடியாக இருந்தால் தேங்காய் மூடி 1/2 மூடி எடுத்துக்கலாம். சில்லு கணக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ முன்னாடி வதக்குன அந்த வெங்காயத்தையும் அதுக்கப்புறம் தேங்காய் சில்லையும் தனித்தனியாக போட்டு அரைச்சி வச்சுருக்கலாம். ஒரு முட்டை அளவுக்கு புளி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை ஊற வைக்கலாங்க. புளி ஊறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பொடி அளவுகளை பார்க்கலாம். மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மல்லிப்பொடி இது மாதிரி ஸ்பூனில் 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்பூனில் மிளகாய் பொடி 3 ஸ்பூன் பொடி எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அதனால் 3 ஸ்பூன் மிளகாய் பொடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவைக்கு தகுந்தாப்படி உப்பு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி நம்ம கரைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொடி, அதுக்கப்புறம் வெங்காய சாந்து, தேங்காய் சாந்து, புளி தண்ணி, அதுக்கப்புறம் தண்ணி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம தண்ணியாக கரைச்சி இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அவ்வளோதான். இதை நம்ம ஸ்டவ்வில் உட்கார வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். பச்சை வாசனையெல்லாம் போகணும். நீங்கள் மெயின்லே வச்சே கேஸ் அந்த ஃப்ளேம் மெயின்லே வச்சே கொதிக்க விடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மீனை எல்லாத்தையுமே நம்ம கொதிக்கிற குழம்புல போட்டுடலாங்க. இப்போ மீனை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த 5 நிமிஷத்தில் நம்ம தாளித்து கொட்டுறதை ரெடி பண்ணிடலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 சின்ன வெங்காயம், 2 வெள்ளைப்பூடை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இதை எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம பொரிய விடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்குங்க. சும்மா 1 நிமிஷம் வதக்குனா போதும். அவ்வளோதாங்க. இதை நம்ம அப்படியே குழம்புல கொட்டிடலாம். அவ்வளோதான். இது கூட லைட்டாக 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்புல கொட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பார்க்க ரெட்டிஷாக நல்லாயிருக்கும். குழம்பு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு உரப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ குழம்பு வச்சதுக்கப்புறம் மீன் எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இப்படியே இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் குழம்பு ஊற்றுறப்ப கிண்டுறப்ப எல்லாம் மீன் உடஞ்சிரும். அதனால் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.